அனைவருக்கும் வணக்கம். குடும்ப உறவுக்குள் வரும் அன்பு பாசம், நட்புணர்வினால் வரும் அன்பு நேசம், நேசம் என்றால் நட்பு. அப்படி குகன், ஜடாயு, சுக்ரீவன், விபீஷ்ணர் ஆகிய நால்வருக்கும் ஸ்ரீராமருடன் இருந்த நேசத்தினை பற்றி பார்க்கலாம். ராமாயணத்தில் பாசத்திற்கு இணையாகவே நேசமும் வருகின்றது. ஏனென்றால் ஸ்ரீராமர் தான் சென்ற வழியெல்லாம் அன்பினை விதைத்து சென்றவர். குகன் கங்கை கரையில் இருக்கும் சிருங்கி பேரத்தின் வேடவ தலைவனாவார். ஆண்டாள் அரங்கனிடத்தில் கொண்டிருந்த அன்பும் பக்தியை போலவே குகன் ஸ்ரீராமரை நேரில் பார்க்காமலேயே அவருடைய கல்யாண குணங்களை கேட்டறிந்து அவர் மீது பேர் அன்பும் பக்தியும் கொண்டிருந்தார். அப்படிப்பட்ட ஸ்ரீராமர் தன்னுடைய இடத்திற்கு வந்திருக்கிறார் என்பது தெரிந்ததும் குழந்தையின் பசியறிந்து உணவூட்டும் தாயினை போல ராமருக்கு பசிக்குமே என்று தான் செல்லும் பொழுதே தேனையும் மீனையும் கொண்டு சென்ற தாயினும் நல்லோனாக இருந்திருக்கிறார். பிறகு ஸ்ரீராமருடன் இருந்து 14 ஆண்டுகால வனவாசமும் நொடி கனவும் பிரியாமல் அவருக்கு தொண்டு செய்வேன் என்று அவரை பிரிய மனமில்லாத தீரா காதலனாக இருக்கிறார். பிறகு ராமரின் வேண்டுகோளை ஏற்று தன் இடத்திலேயே இருக்கிறார். ஸ்ரீராமர் லட்சுமணர் சீதையை கங்கை கரையை கடப்பதற்காக தானே படகு செலுத்தி பிரிய மனமில்லாமல் வழி அனுப்பி வைக்கின்றார். தசரத மன்னரின் நண்பர் ஜடாயு நண்பனின் பிள்ளைகளை தன் பிள்ளைகளாக நினைத்து பஞ்சவடியில் இருக்கும் ஸ்ரீராமர் லட்சுமணர் சீதையை மிகுந்த அன்புடன் பார்த்து கொள்கின்றார். இந்த சமயத்தில் சீதையை ராவணன் கவர்ந்து செல்கின்றான். சீதையை காப்பதற்காக ராவணன் தன்னை விட பல மடங்கு பலசாலி என்பது தெரிந்தும் அவனுடன் போரிடுகின்றார். பிறகு ராவணன் காரணமாக தன்னுடைய சிறகுகளை இழந்து கீழே இரத்த வெள்ளத்தில் கிடக்கின்றார். அப்பொழுது அங்கு வரும் ஸ்ரீராமர் சீதைக்காக மட்டுமன்றி தன் தந்தையை போன்ற ஜடாயுவின் இந்த நிலைமைக்கு காரணமான ராவணன் மீது மிகுந்த கோபம் கொள்கின்றார். அப்பொழுது ஜடாயு கேட்கின்றார், ஏன் ராமா, சீதையை தனியாக விட்டுவிட்டு மானை பிடிக்கிறேன் என்று இருவரும் கிளம்பு சென்று விட்டீர்கள். சீதையை தனியாக விட்டு சென்றது எவ்வளவு பிழை. பிழை அனைத்தையும் நீங்கள் செய்துவிட்டு இப்பொழுது மற்றவர் மீது பிழை காண்கின்றீர்களே என்று சீதையை காக்க முடியாத ஆதங்கத்தினால் ராமருடன் உரிமையுடன் கோபித்துக் கொள்கின்றார். நண்பனின் பிள்ளையிடத்தில் உரிமையுடன் கோபித்துக் கொள்கின்றார் என்றால் அந்த நட்பில் எவ்வளவு அந்யோன்யம் இருந்திருக்க வேண்டும். பிறகு இறந்து போகும் ஜடாயுவிற்கு ஸ்ரீராமரும் மகனாக நின்று அனைத்து நீர்க்கடன்களையும் செய்துவிட்டு கிளம்புகிறார். ஒத்த மனதுடையவர்களுக்குள் நட்பு மலர்வது இயல்பானது. அதுபோலத்தான் ராமரும் கிஷ்கிந்தையில் இருக்கும் சுக்ரீவருக்கும் நட்பு மலர்கின்றது. ஸ்ரீராமர் தன்னுடைய மனைவி சீதையை பிரிந்து வாடுகின்றார். அதுபோலவே சுக்ரீவனும் தன்னுடைய மனைவி உரிமையை வாலியிடம் பறிகொடுத்து நிற்கின்றார். மேலும் அறியாமல் செய்த தவறுக்காக நாட்டிலும் இருக்க முடியாத நிலைமை. இப்படி இந்த இழப்பின் தாக்கமே இவர்களை ஒன்றிணைக்கின்றது. பிறகு இருவரும் கடந்தது போகட்டும், இனி நடப்பதை பார்ப்போம் என்று இன்று முதல் இனி என் நண்பன் உன் நண்பன், என் பகைவன் உன் பகைவன், என் துன்பம் உன் துன்பம் என்று அக்னி சாட்சியாக நட்பு கொள்கின்றார்கள். பிறகு ஸ்ரீராமர் சுக்ரீவனுக்காக வாலியை வதம் செய்து அவனுடைய நாட்டையும் மனைவியையும் மீட்டுக் கொடுக்கின்றார். இந்த பாசத்தின் வெளிப்பாடாக சுக்ரீவனும் அனுமரையும் தன்னுடைய வானர சேனைகளையும் சீதையை தேடும் பணிக்காக ராமருடன் அனுப்பி வைத்து உதவி செய்கின்றார். பகைவனையும் நேசி என்ற வாக்கியத்திற்கு ஏற்ப தன்னுடைய பகைவன் ராவணனின் தம்பி விபீஷ்ணர் சரணாகதி வேண்டி தன்னுடைய திருவடிகளில் விழும் பொழுது ஸ்ரீராமர் அவரிடம் என்ன சொல்கின்றார் தெரியுமா? தசரதருக்கு நாங்கள் 4 பிள்ளைகள், பிறகு குகன் வந்த பொழுது 5 ஆனோம், சுக்ரீவனுடன் 6 ஆனோம், இன்று எங்களுடன் அன்பு கொண்டு வந்திருக்கும் உன்னுடன் சேர்த்து நாம் 7 சகோதரர்கள் ஆகிவிட்டோம் என்று சொல்கிறார். இப்படி தன்னிடம் நேசம் காட்டிய அனைவரையுமே தன்னுடைய பாசமிகு தம்பிகளாகவும் ஜடாயுவை தன் பாசமிகு தந்தையாகவும் பார்த்தார் ஸ்ரீராமர் என்றால் அவருடைய பெருந்தன்மையை நாம் என்னவென்று சொல்வது? அனைவருக்கும் நன்றி.